இப்போ நாம இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டரோட ஜாவாஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் வந்து இந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டரில் என்னெல்லாம் பாஸ்வேர்ட் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நோட் பேடில் ஆல்ரெடி வந்து இதில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரக்டர்ஸை ரேண்டமாக அது என்ன பண்ணுங்க, இந்த இப்போ நான் வந்து இதில் வந்து கொடுக்குற அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு மூலமாக இது ஆட்டோமேட்டிக்காகவே ரேண்டமாக அதுவே வந்து இந்த கேரக்டர்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு 15 வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நமக்கு வந்து பாஸ்வேர்டை வந்து சென்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது என்னன்னா நமக்கு வந்து ஒரு அரே ஆஃப் கேரக்டர்ஸை நமக்கு வந்து இதில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற இந்த டிவை நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன், ரெக்டாங்கிள் டெக்ஸ்ட். அதே மாதிரி இங்கேயும் ரெக்டாங்கிள் டெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து டாம் யூஸ் பண்ணி தான் டார்கெட் பண்ண போகிறேன். to document dot get element by id of rectangle text. ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா இந்த ஐடியில் என்ன HTML எலமெண்ட் இருக்கோ அதை இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ get element by id rectangle டெக்ஸ்ட்னு நம்ம வந்து கொடுத்த உடனே அதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் அந்த ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணும். அதை பார்க்குற நேரம் அந்த ஐடி இருக்கிற அந்த HTML எலமெண்ட் வந்து இந்த டிவ் தான். ஸோ அதை என்ன பண்ணணும்னா இதில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்னா செகண்ட் ரெக்ட் எலமெண்ட், ஸோ செகண்ட் ரெக்டாங்கிள் எலமெண்ட் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு இந்த செகண்ட் எலமெண்ட்டை நான் வந்து டார்கெட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது எதுக்குன்னா இந்த எலமெண்ட்குள்ளே தான் நமக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக தான் நான் இதை வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம இதுக்குள்ளே வந்து அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்காக தான் இப்போ நான் வந்து இதில் வந்து ஸ்டார்டிங்கே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து லேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இதில் பாஸ்வேர்ட் பட்டன் அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை கிரியேட் பண்ணிட்டு query செலக்டர் யூஸ் பண்ணி இந்த பட்டனை நான் வந்து டார்கெட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ query செலக்டர் என்னன்னா நம்ம வந்து இப்போ இதில் அதாவது கெட் எலமெண்ட் பை ஐடியில் நம்ம வந்து ஐடியை மட்டும்தான் வாங்க முடியும். பட் query செலக்டர் யூஸ் பண்ணி நம்மளால கிளாஸ் வாங்க முடியும், ஐடி வாங்க முடியும், இல்லைன்னா நமக்கு வந்து ஏதாவது ஆட்ரிபியூட் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு HTML எலமெண்ட்க்கு உள்ளாடி ஏதாவது எலமெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து இது மூலம் அதை இந்த query செலக்டர் மூலமாக டார்கெட் பண்ணி வாங்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கெட் எலமெண்ட் பை ஐடியை விடைக்கும் இந்த query செலக்டர் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் வந்து query செலக்டர் யூஸ் பண்ணுவேன். query selector of dot password generate. டாட்டோட மீனிங் வந்து கிளாஸ். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் கிளாஸ் இருக்கிற அந்த பட்டன் தான் நான் வந்து இதில் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நாம அந்த ரெண்டு காப்பி பட்டன்ஸையும் டார்கெட் பண்ணலாம். element id காப்பி பட்டன். அதே மாதிரி செகண்ட் பட்டன். இப்போ நம்ம எல்லா வேரியபிள்ஸையும் டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ண போறோம். இந்த ஈவென்ட் லிசனர் தான் என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் கிளிக் பண்றோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரௌசருக்கு சொல்லும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா பாஸ்வேர்ட் பட்டன், இந்த பட்டன் எலமெண்ட் நான் வந்து டார்கெட் பண்ணி அந்த பட்டன் எலமெண்ட்க்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு ஈவென்ட் லிசனர் ஆட் பண்றேன். இந்த ஈவென்ட் லிசனர்ல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். இது ஒரு மெத்தட், அதாவது நம்ம வந்து இந்த டாம் இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலுக்கு உள்ளாடி இருக்கிற ஒரு மெத்தட் தான் இந்த ஆட் ஈவென்ட் லிசனர். இந்த ஆட் ஈவென்ட் லிசனர்ல பேராமீட்டர்ல நான் வந்து கிளிக் கொடுக்குறேன். இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு, ஆன் சேஞ்ச், மவுஸ் ஓவர், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. நான் இப்போ வந்து கிளிக் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் போடுறேன்.
ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம வந்து என்ன இந்த கிளிக் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னு இதுக்குள்ள தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இனிஷியலைஸ் பண்றேன். எதை இனிஷியலைஸ் பண்றேன்னா இந்த ரெக்ட் எல், அதாவது இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த ரெக்டாங்கிள் டெக்ஸ்டோட இந்த எலமெண்ட், ஸோ இந்த எலமெண்ட்ல இருக்கிற அந்த இன்னர் HTML, இப்போ இதுக்குள்ள ஒண்ணுமே டேட்டா இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், அதுக்குள்ள இருக்க இன்னர் HTML எம்டியா எடுக்கிறேன். நெக்ஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது நெக்ஸ்ட் இல்லை நம்ம வந்து ஃபார் லூப் போட்டு அந்த ஃபார் லூப் போடுற நேரம் தான் இந்த இன்னர் HTML டேட்டா ஆட் பண்ற மாதிரி போடுவோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரெக்ட் எலமெண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்றோம்னா ஃபார் லூப் போட்டுட்டு ஸோ இது நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ப்ரிமிட்டிவ் டைப் ஃபார் லூப். அதாவது இதில் நம்ம வந்து இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டிஷன் போடுவோம், நெக்ஸ்ட் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அதை நம்ம வந்து போடுவோம். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ணும், இதில் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 0ல இருந்து 15, அதாவது 0ல இருந்து 14, அப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து ரன் ஆகுற நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 2 ரேண்டமாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து 15 டைம்ஸ் ரன் ஆகுறதுனால 15 ரேண்டம் நம்பர்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த ஃபார் லூப்ல ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆக நான் என்ன பண்றேன்னா அந்த இன்னர் HTML இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். அப்படிதான் என்ன பண்ண போறேன்னா இந்த பாஸ்வேர்ட்ஸ் நான் வந்து இதுல வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா math.floor.math.random. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து math.random என்னன்னு பார்த்தோம்னா math.random என்ன பண்ணோம்னா நமக்கு மேத் கீவேர்ட் யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் கிட்டத்தட்ட பண்ண முடியும். இல்லை நான் வந்து ரேண்டம் தான் யூஸ் பண்ணுறேன். ரேண்டம் என்ன பண்ணோம்னா 0ல இருந்து 1க்கு உள்ளாடி என்ன, அதாவது பாயிண்ட் வைஸ்ல தான் எடுக்கும். அப்போ 0ல இருந்து 1 உள்ளாடி என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கு, இப்போ வந்து 0.5 0.6 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் ஒவ்வொரு வாட்டியும் அது வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஜென்ரேட் பண்ணுற நேரம் நான் என்ன பண்ணுறேன்னா இமீடியட்டாக வந்து இந்த ஜென்ரேட் பண்ணுற நம்பரை வந்து math.floor போடுறேன். math.floor என்ன பண்ணணும்னா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 0ல இருந்து 2 வரை ஜென்ரேட் ஆகும் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 0ல இருந்து 2 ஜென்ரேட் ஆகுறதுனா நமக்கு வந்து 1.2 அப்படின்னு வந்தாலும் அது என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 1ஆ கன்சிடர் பண்ணும். அதே 1.6 நீங்க எடுத்தாலுமே அது 1ஆ சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி நீங்க என்ன டெசிமல் போட்டாலும் அந்த டெசிமலை வந்து ஒரு ப்ரீவியஸ் நம்பருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்து 1.6னா 1, 2.6னா 2, அந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த math.floor அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்றோம் இதுல. பட் நமக்கு இப்போ வந்து 0ல இருந்து 1 இருக்க ரேண்டம் நம்பர் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவைப்படுற என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதுல இப்போ நான் வந்து என்ன போடுறேன்னா characters.length. அப்போ என்ன ஆகுதுன்னா இதுல இப்போ வந்து நமக்கு வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு இந்த அரேல, மொத்தம் வந்து அந்த இந்த அரேல இருக்க மொத்த கேரக்டர்ஸோட லென்த்தையே வந்து என்ன பண்ணா இந்த கேரக்டர்ஸ் லென்த் வந்து கணக்கு போகும். ஸோ அது வந்து கவுண்ட் பண்ணி இதுல வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு 30 எலமெண்ட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் இதுல வந்து கால்குலேட் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பர் தான் எங்க போய் ஸ்டோர் ஆகும், இந்த ரேண்டம் ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ரேண்டம் செகண்ட் நம்பர் போடுறோம். இது எதுக்குன்னா நம்ம இதுல வந்து 2 ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் போட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வரணும், நெக்ஸ்ட் இந்த நம்பர் வரணும். ஸோ அந்த பட்டன் கிளிக் ஆனால் 2 நம்பர்ஸுமே வரணும். அதுக்காக தான் இன்னொன்று நம்ம இந்த மாதிரி போடுறோம். போட்டுட்டு அடுத்து என்ன பண்றோம்னா ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் rectal.inner HTML இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த HTML எலமெண்ட்ல நான் வந்து இந்த ரேண்டம் ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிற கேரக்டர் வந்து ஆட் பண்றேன். இப்போ என்ன ஆகும்னா இப்போ எனக்கு இதுல வந்து இந்த கேரக்டர் டாட் லென்த் வந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து விடுவோம் கரெக்டா. அப்போ 6னா 6, அப்போ என்ன ஆகும் இதுல வந்து 6ன்னு எடுக்கிறனால இந்த 6 கால்குலேட் பண்ணி இப்போ வந்து அதுல வந்து ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் இப்போ வந்து கேரக்டர்ஸ் டாட் லென்த்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். அப்போ அந்த 30ல இருந்து ஒரு நம்பர் தான் இந்த இடத்துக்கு வந்து சேரும். இப்போ வந்து 10 அப்படின்னு சொன்னா அப்போ random first number equal to 10. ஸோ
இதுல வந்து இன்னர் HTML உடனே என்ன ஆகும்னா கேரக்டர்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு கேரக்டர்ஸ் ஆஃப் 10 வர நேரம் கரெக்டா இந்த கேரக்டர் ஆஃப் 10ல எந்த கேரக்டர் இருந்துச்சோ அதுதான் இந்த HTML போய் ஸ்டோர் ஆகும். இதே கான்செப்ட் தான் அந்த செகண்ட் ரெக்டாங்கிள் நம்ம வந்து பண்றோம். ஸோ இப்படி பண்ற நேரம் இதுல வந்து அது வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகி இமீடியட்டா என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த இடத்துல அந்த இன்னர் HTML போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ நாம இந்த ஜென்ரேட்டரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நாம பார்த்தோம்னா இதுல வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே ரேண்டமா வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நான் ஆல்ரெடி இதில் வந்து 2 காப்பி பட்டன் வச்சிருந்தேன். பட் அந்த காப்பி பட்டன் நான் வந்து டிஸ்பிளே ஹிடன்ல வச்சிருந்தேன், அதாவது டிஸ்பிளே நன்ல வச்சிருந்தேன். அந்த டிஸ்பிளே நன்ல வச்சிருந்த அந்த காப்பி பட்டன் தான் நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து டிஸ்பிளே வந்து பிளாக் எலமெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்றோம். டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக். ஸோ இது எப்போ நடக்கும்னா இந்த பாஸ்வேர்ட் பட்டன் கிளிக் பண்ண பிறகுதான் என்னன்னா இந்த காப்பி பட்டன் வந்து பிளாக்ல சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி காப்பி செகண்ட் பட்டன் பிளாக்ல சேஞ்ச் ஆகும். இந்த காப்பி ஃபர்ஸ்ட் பட்டன் செகண்ட் பட்டன் நான் வந்து ஆல்ரெடி வந்து இங்க வந்து என்ன பண்ணியிருந்தேன், கெட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த HTML எலமெண்ட் டாம் மூலமா கெட் பண்ணியிருந்தேன். அந்த கெட் பண்ணதை நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன்னா பட்டன் கிளிக் பண்ண உடனே சேஞ்ச் பண்ற மாதிரி நான் வந்து இதுல வந்து போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷன் போடுறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த காப்பி பட்டன் கிளிக் பண்ண உடனே அது என்ன ஆகணும், நமக்கு ஒரு அலர்ட் வரணும். அந்த அலர்ட் வந்து ஓகே கொடுத்தோன்னே என்ன நம்ம வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த பாஸ்வேர்ட் வந்து காப்பி அதாவது நம்ம வந்து கிளிக் பண்ணோடனே காப்பி ஆயிரும். அது நம்ம வந்து பேஸ்ட் பண்றத கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ற நேரம் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம போடுறோம். காப்பி அலர்ட் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த நேம் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நாம இதுல வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து இப்போ நம்ம ரெண்டு காப்பி பட்டன்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து 2 வாட்டி ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இருக்கும். அதாவது காப்பி ஃபர்ஸ்ட் பட்டன் டாட் அந்த மாதிரி போட்டு திரும்ப காப்பி செகண்ட் பட்டன் போடுற நேரமும் ரெண்டுமே வந்து நம்ம வந்து சேம் ஃபங்க்ஷன் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் ஃபங்க்ஷன் போடுறோம்னா அது வந்து என்னன்னா ரிப்பீட் ஆகுது. அந்த ரிப்பீட் பண்ற குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல போட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு இப்போ வந்து இங்க நம்ம வந்து என்ன பண்றோம், பேராமீட்டர்ஸை உள்ள வாங்க. ஸோ அங்க நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ற நேரம் ஒரு ஆர்குமெண்டா கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து 2 லைன் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போட்டா போதும். நம்ம வந்து 2 ஃபங்க்ஷன் போட தேவை இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கோடம் வந்து கம்மியாகும், அதே நேரத்துல வந்து நம்ம வந்து ஈஸியாவும் இருக்கும். இப்போ வந்து இதை நான் என்ன பண்றேன்னா ஃபங்க்ஷன் 2 டைம் கால் பண்றேன் இந்த மாதிரி. பட் நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு போடுறேன், இதுல நான் வந்து செகண்ட் பட்டனுக்கு போடுறேன். ஸோ வந்து இது என்ன பண்ணணும்னா இந்த காப்பி அலர்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் ரன் ஆகும், இந்த காப்பி அலர்ட் வந்து எதுக்கு ரன் ஆகும், செகண்ட் பட்டன் ரன் ஆகும். ஸோ இந்த டேட்டா நம்ம இங்க வந்து ஆர்குமெண்ட்ல போட்டோம். பட் நமக்கு அந்த டேட்டா வந்து இங்க வந்து சேரணும், எங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இது வந்து ஆர்குமெண்ட், இப்போ இது என்னன்னா பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டர்ல நீங்க வந்து என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து சேர நம்ம வந்து என்ன நேம் வேணாலும் கால் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் இப்போ இதுல வந்து டேட்டா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னன்னா டேட்டா டாட் ஆட் ஈவன் லிஸ்னர் கிளிக். எது கொடுக்குறோம்னா அந்த பட்டன் கிளிக் ஆகுறதுனா நம்ம காப்பி ஃபங்க்ஷனே நடக்கணும், அதுக்காக இது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுல வந்து ஆட் ஈவன் லிஸ்னர் கொடுத்துட்டோம். பட் அதாவது இதுல என்னன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து இதுல வந்து டேட்டா போட்டோம். அப்போ வந்து காப்பி ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ற நேரம் அந்த ரெக்டாங்குலர் எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் எலமெண்ட்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் கண்டம் தான் நமக்கு வந்து காப்பி ஆகணும். செகண்ட் ஒன் கிளிக் பண்ணா செகண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் கண்டம் தான் நமக்கு வந்து காப்பி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னால நம்ம என்ன பண்றோம்னா இதுல வந்து இஃப் டேட்டா ஈக்குவல் டு காப்பி ஃபர்ஸ்ட் பட்டன். ஒருவேளை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் இதுல வந்து டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் பட்டனா இருந்துச்சு அப்படின்னா navigate டாட் clipboard டாட் ரைட் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெக்டல் டாட் டெக்ஸ்ட் கண்டம்.
இது என்ன பண்ணுன்னா இந்த எலமெண்ட், அதாவது இந்த ரெக்டாங்குலர் டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கோ அது வந்து இது, அதாவது கிளிப்போர்ட்ல வந்து ரைட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இது ரைட் ஆயிரும். நம்ம அங்கே கொண்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். else is data equal to copy second button. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரெக்டாங்குலர் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ இது கொடுக்குறனா என்னங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்குள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட் காப்பி ஆகும். செகண்ட் எலமெண்ட் நம்ம வந்து கொடுத்தோம்னா செகண்ட் எலமெண்ட்குள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து காப்பி ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இல்லை இன்னொரு ஃபீச்சர் சொல்லியிருந்தோம். என்னன்னா நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ற நேரம் அது என்ன ஆகணும், ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்து அந்த மெசேஜ்ல வந்து காப்பி டு கிளிக் போர்டு அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அலர்ட் காப்பி டு கிளிப் போர்டு. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இஃப் லூப்புக்குள்ள போகும், செக் பண்ணும் காப்பி ஃபர்ஸ்ட் பட்டனா செகண்ட் பட்டனா, இல்லை கண்டிப்பாக ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது முடிச்ச உடனே என்ன ஆகும்னா அது வந்து அலர்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நாம இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எப்படி ப்ரௌசர்ல ரன் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர். இதில் நான் வந்து இப்போ வந்து ஜென்ரேட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுற நேரம் ஒவ்வொரு வாட்டியும் 15 கேரக்டர்ஸ் இருக்கிற ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நான் வந்து இதில் வந்து காப்பி பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா காப்பி டு கிளிக் போர்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து வேற எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து செகண்ட் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து வேற ஏதாவது வெப்சைட்ல நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஒரு ரேண்டம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டரை எப்படி HTML CSS JavaScript யூஸ் பண்ணி பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் நான் பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய ப்ராஜெக்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.